நீங்கள் எல்லாருமே எலெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கீங்க. அதில் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இதில் ஃபர்ஸ்ட்டு நாங்கள் என்ன ட்ரை பண்ணுறோன்னா, நாங்கள் 10 வருஷமாக பண்ணிகிட்டே தான் இருந்தோம். இதுக்கு முன்னாடி நாங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருந்தோம், அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இப்போ இந்த வருஷம் 24-25 அட்டானமஸாக ஆயிட்டோம். நாங்கள் இதில் இண்டஸ்ட்ரிக்கும் நிறைய பேர் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலன்னு. ஆனால் நான் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த ஒருத்தன். எனக்கு சென்னையை 1965 64 தெரியும். ஸோ இவ்வளோ பெரிய வளர்ச்சி நம்ம தமிழ்நாட்டுக்கும் எஸ்பெஷலி சென்னைக்கும் வந்திருக்குன்னா, சென்னை தென் நம்மளுடைய பெங்களூர், ஹைதராபாத் இதெல்லாம் வந்ததுன்னா டெஃபினட்டாக அது இன்ஜினியரிங் க்ரோத் தான். நம்ம ஊரில் இன்ஜினியரிங் க்ரோத் ஸ்டோரி இல்லைன்னா தமிழ்நாட்டிலையோ இல்லை பெங்களூர்லேயோ பெரிய மினரல்ஸ், பீகார்லேயோ இல்லை மற்ற நார்த்தில் இருக்கிற மாதிரி மினரல்ஸ் எல்லாம் இல்லவே இல்லை. இங்கே எல்லாமே படிப்பு 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 தான். நம்ம அத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸும் அண்ணா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து குவாலிட்டி இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை வெளியில் கொண்டு வந்தனால்தான் லட்சக்கணக்கான பேர் இப்போ நீங்கள் ஓஎம்ஆரில் போனாலும் இல்லை ஸ்ரீபெரும்புத்தூர் போனாலும் இல்லை உரகடம் எங்கே போனாலும் எப்படி லட்சக்கணக்கான இன்ஜினியரிங் கம்பெனிஸும் வேர்ல்ட் ரினோன் கம்பெனிஸ் எல்லாம் இங்கே வந்திருக்குன்னா, த இன்ஜினியரிங் எஜுகேஷன் இன் தமிழ்நாடு இஸ் எக்ஸ்ட்ராடினரி. அந்த இன்ஜினியரிங் எஜுகேஷனால தான் இத்தனை வேலை வாய்ப்புகள் நம்ம இன்ஜினியர்ஸுக்கு நம்மெல்லாம் நிறைய வெறும் கிராஜுவேட்ஸ் படிக்கும்போது 30,000 ரூபாய் ஒரு மாதத்துக்கான சேலரிலாம் நினைச்சே பார்க்க முடியாமல் 10 வருஷம் கழிச்சிட்டு இருந்த சேலரி இப்பெல்லாம் ஒரு குழந்தை 17 வயசுலேருந்து 21 வயசுலேயே 50,000 rupees 60,000 rupees சேலரியில் போகிறாங்க. ஒரு விதின் அ மேட்டர் ஆஃப் 25 years 27 yearsலேயே வீடு வாங்குறாங்க. இது எல்லாமே நடக்குதுன்னா அதெல்லாம் இன்ஜினியரிங்னால தான். ஸோ இன்ஜினியரிங் எம்ப்ளாயபிலிட்டி இல்லை, ஒரு இன்ஜினியரிங்னால நிறைய பேருக்கு எம்ப்ளாயபிலிட்டி இல்லைன்னா, ஒரு வருஷத்துக்கு தமிழ்நாடு மட்டுமே கிட்டத்தட்ட 2 லட்சம் இன்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்றாங்க வருஷமா கடந்த 25 வருஷமா. அப்ப எத்தனை இன்ஜினியர்ஸ் வந்திருப்பாங்க? உலகம் ஃபுல்லா நீங்க அமெரிக்காலாம் போனீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லா இடத்துலயும் பிளேஸ் ஆயிருக்காங்க. நம்ம லீடர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இன்ஜினியரிங் தெரியும். இப்ப இதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, எஜுகேஷனுக்கோ இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்டா வளரக்கூடிய டெக்னாலஜியும் ரெண்டுமே ரொம்ப ஃபாஸ்டா வளருது. ஸோ இந்த வளர்ச்சிக்கும் இன்டெகிரேட் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பண்ண போறோம். என்னன்னா, டே 1ல இருந்தே 17 வயசுல இருந்தே அந்த பையன் இன்னைக்கு இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி நாங்க கரிக்குலம் வேற ஒரு கரிக்குலம் இருக்கும். கரிக்குலத்தை நீங்க வருஷம் மாற்ற முடியாது. எந்த புக்கையுமே வருஷம் எந்த யூனிவர்சிட்டினாலையும் யாருனாலையும் மாற்றவே முடியாது. ஆனா டெக்னாலஜி ஒரு வருஷத்துக்கு ஒன்று இருக்கிறது இல்லை. ஒரு செல்போனே நீங்க இந்த டெக்னாலஜி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி நாளைக்கு இல்லை. பட் நாங்க அதனால என்ன நினைக்கிறோம்னா, பேஸும் அவங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் டெக்ஸ்ட் புக்ல இருந்தும் தியரியில இருந்தும் ப்ராக்டிகல்ஸ்ல இருந்தும் எடுத்துட்டு அந்த எல்லா குழந்தைங்களும் என்கிட்ட ஒவ்வொரு வருஷமும் சேர அந்த 800 குழந்தைங்களையும் டே 1ல இருந்தே அவங்க எந்த டிவிஷன் ஆஃப் இன்ஜினியரிங் படிக்கிறாங்களோ அந்த ரிலேட்டட் கம்பெனிஸ் கூட டை அப் பண்ணி அந்த ரிலேட்டட் கம்பெனிஸோட சேர்ந்து 4 வருஷமே அவங்க கிட்ட இருந்து கோர்ஸ் மெட்டீரியல் வாங்கி ஒன்னா ஒர்க் பண்றதுக்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். இந்த முயற்சியில எல்லா இண்டஸ்ட்ரீஸும் எங்களோட சேர்ந்து கோஆபரேட் பண்ணலான்னு இருந்தாங்க. ஸோ 4 years down the line அவங்க வெளில வரும்போது they will be as a much more professional engineer than a trainee engineer இருப்பாங்கிறது எங்களுடைய கருத்து. எல்லாம் சொல்லிட்டேன்னா இருக்கும்போது எங்களால முடிஞ்ச அளவுக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதுல நம்ம 90 hours ஆஃப் தியரி இருக்கணும், இத்தனை hours ஆஃப் ப்ராக்டிகல்ஸ் இருக்கணும். அண்ட் கரிக்குலம் எங்களால எல்லாம் சேஞ்ச் பண்ண முடியாது. ஆனா இப்போ ஒன்ஸ் நாங்க அட்டானமஸ் ஆயிட்டனால அந்த கரிக்குலம்ல எங்களுக்கு நிறைய லீவரேஜ் இருக்கு. நான் இப்போ லேட்டஸ்ட் கேமரா பத்தி ஒரு கரிக்குலம் போடலாம். இப்போ நீங்க வச்சுட்டு இருக்க கேமராஸ் பத்தி நான் கரிக்குலம் போடலாம். இந்த மைக்ஸை பத்தி ஒரு கரிக்குலம் போடலாம். ஸோ அந்த பசங்க இந்த மைக்கை பத்தியோ இந்த கேமரா பத்தியோ 4 years படிச்சு முடிச்சுட்டு இதே மாதிரி ஒரு கேனன் கம்பெனிலயோ இல்ல பானாசோனிக் கம்பெனிலயோ இல்ல ஒன் ஆஃப் த டாப் போஸ் மாதிரி கம்பெனிஸ்லயோ ஸ்ட்ரெயிட் அவே இன்டெகிரேட் ஆகி போகலாம். அதனால அந்த இப்போ நீங்க 4 years டவுன் த லைன் நான் தியரியா படிச்சேன்னா இந்த கேமரா நீங்க இப்போ யூஸ் பண்ற கேமரா கண்டிப்பா என் தியரி பேப்பர்ல இருக்காது. தியரி பேப்பர்ல 5 years பேக் 6 years பேக் இருக்க கேமரா பத்தி இருக்கும்.
பட் நான் இப்போ என் பையன் வந்து அந்த ஃபண்டமெண்டலாக எப்படி கேமரா ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து எங்கள் லெக்சர்ஸும் ப்ரொஃபஸர் சொல்லி கொடுத்துருவாங்க. இந்த கேமராவை எப்படி பிரித்து அதை எப்படி ரிப்பேர் பண்ணி அதை எப்படி இன்டகிரேட் பண்ணுறதுங்கிறது அந்த கம்பெனியோட சேர்ந்து அந்த கம்பெனியும் நாங்களும் சேர்ந்து பண்ணுறோம். நான் எங்களுடைய ஒரே ரிக்வெஸ்ட் வந்து எப்பயுமே கம்பெனிஸ் வந்து ஒரே ஒரு கேள்வி எங்ககிட்ட சொல்லுவாங்க, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர் நாட் இண்டஸ்ட்ரி ரெடி. எங்களுக்கு இண்டஸ்ட்ரி தெரியாது, எங்களுக்கு படிப்பு தான் தெரியும். இண்டஸ்ட்ரி இருக்க நீங்க எங்களோட கோஆபரேட் பண்ணி எங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணா 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டில் எக்ஸ்ட்ராடனரி இன்ஜினியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாங்கிறது என்னுடைய கருத்து. இல்லையா, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ட்ரையல் ரன் எடுக்கிறதுக்காக லூகாஸ் டிவிஎஸோட என்கேஜ் பண்ணி எங்களுடைய செகண்ட் இயர் தேர்ட் இயர் பசங்களை அமைச்சிருந்தோம். கிட்டத்தட்ட அவங்க 2 மாதம் ஸ்டைஃபண்டோட 12,000 ஓகேங்களா, ஸ்டைஃபண்டோட 2 மாதம் ட்ரைனிங் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய சேஞ்சஸ் ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லேர்னிங்காக இருக்கட்டும், அதில் ஒரு இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு க்ரூமிங்கே சொல்கிறேன், ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் ரொம்ப அவனுடைய செல்ஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓனர்ஷிப்பு, அதுவே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. 2வது கிட்டத்தட்ட இது வரைக்கும் நாங்கள் இந்த மாடலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100-150 மாணவர்கள் ட்ரெயின் பண்ணியிருக்கிறோம். ஆனால் இந்த மாடல் இல்லாமல் எங்கள் காலேஜில் ரொம்ப பெனிஃபிட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிக்னஸ் என்னென்னா இண்டஸ்ட்ரி ரெடிக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். ட்ரைனிங், இண்டஸ்ட்ரியினுடைய ட்ரைனிங் வந்து கிட்டத்தட்ட எல்லா பசங்களுக்குமே 7 வருஷத்துக்குமே குறைந்தபட்சம் 450 ஹவர்ஸ் நடத்தியிருக்கோம். ஒரு ஸ்டூடெண்ட் எங்ககிட்ட படிக்கிறான்னா குறைந்தபட்சம் 450 ஹவர் ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. இதை வந்து வருஷம் ஃபுல்லாக அல்லது செமஸ்டர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகணுங்கிறது ஒரு ப்ரோக்ராமுக்காக எடுத்துகிட்டு போயிருக்கோம்.